மணக்கொண்டா புள்ள கடலூர் மாவட்டத்துல இருந்து பெண்ணாடத்துல இருந்து பேசுறேன். தல ரசிகன், தளபதி தொண்டை. சினிமால வேணா ரெண்டு பேரும் போட்டி போட்டுப்போம், ஆனா அரசியல்னு வந்துட்டா ரெண்டு பேரும் ஒத்துமை ஆகி தளபதிக்கு தாண்டா ஓட்டு போடுவோம். இங்க பாரு, இப்ப இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே தளபதி ரசிகர் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்ப தொண்டனா மாறியாச்சு. இப்ப நீங்க போடுற லைக் எல்லாமே ஓட்டா நினைச்சு போடுங்க. எத்தனை லைக் விழுதோ அதெல்லாம் ஓட்டு. அதை கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு எல்லா அரசாங்கமே அதரணும். அந்த லெவலுக்கு ஒரு லைக் போட்டு லைக் எல்லாமே ஓட்டா நினைச்சு போடுங்க. நான் எத்தனை லைக் விழுதுன்னு இந்த வீடியோல நான் பார்த்தே ஆகணும். ராஜபாளையத்துல இருந்து வந்திருக்கோம்டா, சரிங்களா? இவ்வளவு கூட நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, சரிங்களா? நாங்க ஃபேமிலியோட எல்லாருமே ஜாலியா தான் வந்திருக்கோம். வந்து இவ்வளவு கூட்டம் நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க அஜித் ரசிகர். ஓப்பனா சொல்ல போனா நான் உண்மையில அஜித் ரசிகர் தான். நான் விஜய் வந்து எனக்கு வந்து வரவே இருக்கிறேன். அஜித் ரசிகராக இருந்தால் தளபதி உண்மையாக தளபதி தொண்டனா இங்கே வந்திருக்கேன். இவ்வளோ தூரம் இவ்வளோ கூட்டத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் அண்ணனும் இவங்க மட்டும்தான் எனக்கு ஆதரிச்சாங்க. எப்பவுமே இப்போ வர்ற வரைக்கும் எங்களை ஆதரிச்சாங்க. இனிமேல் மக்கள் எல்லாருமே அவர் ஆதரிச்சுட்டு வச்சுக்கோங்களேன். தளபதி வந்து உள்ளே வந்து கோட்டையில் நிற்பாரு. நீங்களே கோட்டை மாதிரி தான் இருக்கும். இடம் மாதிரி தெரியாது, ஒரு பிளாட் மாதிரி தெரியாது, ஸ்டேஜ் மாதிரி தெரியாது, கோட்டை மாதிரி தான் இருக்கும். அவர் அதே மாதிரி அடுத்த வருஷம் 2026 கோட்டைக்கு நிற்கிறோம். அதுவே நாங்கள் எதிர்பார்க்குறோம். தல ரசிகர்ல இருந்து நான் சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், சரியா? அது மாதிரி தளபதி ரசிகர் கொஞ்சம் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிவிகேல இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கொள்கைனா என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசுறாங்க. ஸோ கொள்கையை வந்து பாத்தீங்கன்னா 5 பொது தலைவர்களை வந்து சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரே வந்து கொள்கை தலைவர்களா வந்து நாங்க ஏத்துக்கிட்டோம். அப்ப அந்த கொள்கை தலைவர்களுக்கு உண்டான கொள்கையே வந்து தெரியாம வந்து இந்த காலத்துல இருக்கிற ஆட்சியில இருக்கிறவங்க ஒரு கட்சி நடத்துறாங்கன்றதப்போ கேட்கறப்ப கொஞ்சம் வேதனையான விஷயமா தான் இருக்கு. அண்ணன் அம்பேத்கரை பத்தி தெரியும், பெரியாரை பத்தி தெரியும். இவங்களெல்லாம் வந்து எடுத்துருக்கிறப்ப வந்து கேக்குறாங்க வந்து கொள்கைனா என்ன, உங்களுக்கு கொள்கை தெரியாமே வந்து ஒரு கூத்தாடி பின்னாடி நீங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி கேட்கறாங்க. இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தற்குறின்னு வந்து சொல்றாங்களே, தற்குறியா நாங்க இருந்தனாலதான் சென்ற ஆட்சியில நாங்க ஓட்டு போட்டனாலதான் இன்னைக்கு தற்குறி வந்து உட்காந்துருக்காரு டிஎம்கே ஆட்சியில. அதை இன்னைக்கு நாங்க வந்து திருத்திக்கிட்டு எங்களோட தளபதி வரணுங்கிறதுக்காக நாங்க ஆசைப்பட்டு நிக்கிறோங்க.